ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆண்ட்ரியா மேம் கேட்டாங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுவீங்க அப்படின்னு. அது லாஸ்ட்டாக வரவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு கரெக்டாக அந்த இடத்துல மாட்டிக்கிறோம், வேறு வழியும் இல்லை. லைட்டாக பதட்டமாக இருக்குது. ஏன்னா எப்பயுமே எந்த ஒரு ஸ்டேஜ் ஏறினாலும் டீம் எல்லாருமே என்னென்னா இங்கே இருப்பாங்க. ஸோ பக்கத்துலேயே ஆள் துணைக்கு இருக்காங்க அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ தனியாக ஏதோ ஏற்றி விட்ட மாதிரி ஒரு லைட்டாக பதட்டமாக இருக்குது. நான் லைஃப்பில் நம்புகிற விஷயம் வந்து ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக நம்புறது வந்து அன்னன்னைக்கு நாள் நல்லபடியாக போகணும், அன்னன்னைக்கு மிஷனை நல்லபடியாக முடித்து சந்தோஷமாக தூங்கினா போதும். அந்த குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே சேர்த்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்மளை கரெக்டாக கூட்டிகிட்டு போகும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த நாளுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியோடு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சரி இப்போ எப்படி எல்லோரும் என்ன பேசுவாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இருந்தபோது இன்றைக்கி வந்து பேசி எங்கள் எல்லாரையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்தோஷப்படுத்தின எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ ஹாப்பியாக நான் ஒரு ஆடியோ லான்ச்சு எனக்கு பர்சனலாக நான் பார்த்ததே இல்லை. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. சேதோன்னு எனக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு நான் தேட்டரில் என்னோடய முகம் வந்தது அப்படின்னா பீஸா படத்தில் தான். ஸோ பீஸா படம் பார்த்துட்டு ஓகே ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளாக இருந்தாலும் டெஃபினட்டாக நம்ம உண்மையாக வேலை செஞ்சால் நம்ம ஆசைப்பட்டது நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கை எனக்குள்ளே விதைச்ச பல பேரில் சேதுன்னு ஒருத்தன். ஸோ அந்த நம்பிக்கை அன்னைக்கு அவர் விதைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.